இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 17வது தவணை பணம் எப்போது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் திட்டத்தின் 16வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியானது. அது விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 17வது தவணை மே மாதம் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும். ஆனால் மக்களவைத் தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருப்பதால் இந்த பணம் தற்போது விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவில்லை. தற்போது புதிய தகவலின்படி ஜூன் 17ஆம் தேதி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் பிஎம் கிசான் 17வது தவணை பணம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே 16வது தவணை பணம் பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியானு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பெனிஃபிஷியரி லிஸ்ட்னு வரும். அதிலே ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய பிளாக் வில்லேஜ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கெட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், அடுத்ததாக ஃபார்மரோட நேம், ஜெண்டர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட நேம் இருக்கானு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நேம் இல்லைனா பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜுக்கான நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களோட நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் தான் உங்களுக்கான தவணை உங்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதனால் கண்டிப்பாக மக்களவைத் தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி வெளியான பிறகு ஜூன் 15ஆம் தேதி அல்லது ஜூன் 17ஆம் தேதி ரூபாய் 2000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.